அண்ட் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம மிஸ் த டிராகன் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ஹீரோயின் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜென்மத்திலையும் சேர முடியல, செகண்ட் ஜென்மத்திலையும் சேர முடியல. ஸோ தேர்ட் ஜென்மத்தில் ஜென்ரலுக்கு பொண்ணாக பிறக்கிறாங்க ஹீரோயின். தென் லூ ஃபேங்கிங்க்கும் ப்ளூ பேர்ட்க்கும் லவ்மே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா, ஹீரோயின் இந்த தேர்ட் ஜென்மத்திலேயாவது ஹீரோ கூட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீன்லயே ப்ளூ பேர்டை தான் காமிக்கிறாங்க. கியூட்டா ரெடி ஆகிட்டு இருக்காங்களா. இப்போ வந்து தேர்ட் ஜென்மம்ல ஹீரோயினுக்கு அவங்களோட ஃப்ரெண்டா இருக்காங்க. இப்போ ஹெட் முன்னாடி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அதுல ஒரு பர்சன் வின் பண்றாங்க. தோத்தவங்க வந்துட்டு கத்தி எடுத்து தூக்கி போட அதை அவங்க வாழை வச்சு தட்டி விட அது ஸ்ட்ரெயிட்டா ஹெட் மேல போகுது. ஹெட் மேல படுறதுக்குள்ள அங்க வந்து ஒரு அம்பு காப்பாத்துது. இந்த அம்பை விட்டவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான். இவங்க வந்துட்டு இந்த ட்ரூப்போட ஜென்ரலா இருக்காங்க. அப்பா மாதிரியே பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். ஹீரோயினோட அப்பா இறந்துட்டாங்க. அவங்கள தான் வணங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஆசைப்பட்டபடி டாங்லு படையை டிஃபீட் பண்ணி இந்த மக்களுக்கு அமைதியை தருவேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. இதை இன்விசிபிளா ஹீரோவும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு உறுதுணையா எப்பவும் நான் இருப்பேன் அப்படின்னு. ஹீரோயின் எப்போ தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஹீரோட ஃபேஸ் தான் ஞாபகம் வருது, அதாவது பிளரியா. பிகாஸ் முன்னாடி ஜென்மத்துல இறந்ததுக்கு அப்புறமா அந்த பாஸ்ட் மறக்கிறதுக்கான வாட்டர் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஹீரோயின் குடிச்சிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால பாஸ்ட் மெமரிஸ் எல்லாமே கனவுல வந்துட்டு இருக்கு ஹீரோயினுக்கு. இப்போ ப்ளூ பேர்ட் காமிக்கிறாங்க. அவங்க அந்த மீட்டியர் மார்க் மறைக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு இருக்காங்க. லூ ஃபேங்கிங் பண்ணும்போது மட்டும் வந்தது, நான் பண்ணும்போது வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க நெத்தி அடிக்க இவங்க அடிக்கிறது லூ ஃபேங்கிங்க்கு வலிக்குது. ஓல்ட் ஃப்ரெண்ட் கூட தான் இருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் நெத்தியில தட்ட அது வந்துட்டு ப்ளூ பேர்ட்க்கு வலிக்குது. ப்ளூ பேர்ட்லாம் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அச்சோ, இங்க பேய் இருந்ததுன்னா என்ன பண்ண போறோம், பேயே ஓடிப்போ, நான் மறைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போதான் கரெக்டா லூ ஃபேங்கிங்மே வராங்க. ஹே, உனக்கு இது வரையணும்னா என்ன கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே, ஏன் உன்னோட நெத்தியே அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ப்ளூ பேர்ட்லாம் ஆச்சரியப்பட்டு இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா உன்னோட அந்த மீட்டியர் மார்க்கையும் என்னோடதையும் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுறாங்க. லூ ஃபேங்கிங்க்கு அந்த மீட்டியர் மார்க்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதை தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. சரியா ஜமானி, நீங்களே வந்து நான் கூப்பிடும்பொழுது வந்து போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி ஓடிடுறாங்க. இப்போ ஹீரோயின் நியூவா வந்திருக்க மிலிட்ரி சூப்பர்வைசர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸ்டபனா தான் பேசிட்டு இருக்காங்க. என்னை பார்த்ததும் நீனே கண்டுபிடிச்சிருவேன்னு நினைச்சேன், ஆனா கண்டுபிடிக்கல. சரி, ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களும் ஹீரோயினும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். இந்த சூப்பர்வைசர் இப்படி சொன்னதும் தான் ஹீரோயினுக்கு தெரியுது. ஸோ ஹாப்பியா பேசுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு டாங்லூ படை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ப்ரே பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த படையை தான் காமிக்கிறாங்க. மக்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு சின்ன பொண்ணு கூட பார்க்காம அவங்கள மர்டர் பண்ணிடுறாங்க. இந்த வில்லன் வந்து சின்ன பொண்ணு கூட பார்க்காம ஈவ இறக்கம் காமிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சூப்பர்வைசர் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃப்ளார் எடுத்து பார்க்குறாங்க. அதை பார்த்ததும் பயங்கர சந்தோஷமாகறாங்க. ஆக்சுவலா குட்டி வயசுல இவங்க இருக்கும் பொழுது ஹீரோயின் கொடுத்த ஃப்ளார் தான். ஹீரோயின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீரோயினுக்காக தான் இங்க வந்திருக்காங்களே. டாங்லூ படம் வந்து அட்டாக் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா பொதுமக்களை. ஸோ அதுக்காக ஹீரோயின்மே வந்துட்டு சில குரூப்ஸ் கூப்பிட்டுட்டு அவங்கள அட்டாக் பண்ண போறாங்க. அந்த ஹியூமனிட்டியே இல்லாத வில்லன் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து அரண்மனையோட கிரவுன் பிரின்ஸ். ஸோ நம்ம கிரவுன் பிரின்ஸ்னே சொல்லிக்கலாம். இந்த வில்லேஜை அட்டாக் பண்ணாதான் ஹீரோயின் குரூப் வந்து படையெடுத்து வருவாங்க. அப்போ ஹீரோயினை கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ட்ராப் தான் வந்து இந்த கிரவுன் பிரின்ஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹீரோயின் அட்டாக் பண்றாங்க. அப்போ வந்துட்டு பயங்கரமா தான் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த கிரவுன் பிரின்ஸ் வந்துட்டு ஹீரோயினை லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஏதாச்சுன்னா ஹீரோ சும்மா விட்டுருவாங்களா, அப்படியே ஏர்லே பறந்து அந்த பிளேஸ்க்கு வந்து ஹீரோயினுக்கு காப்பாத்துறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே பயங்கரமா சண்டை போட்டு அவங்கள ஓட விட்டுடுறாங்க. ஸோ இந்த ஹீரோயின் குரூப் வந்து சக்சஸ்ஃபுல்லா வின் பண்றாங்க. ஹீரோயின் வர வரையும் அந்த சூப்பர்வைசர் வந்து ஹெட் கிட்ட ஒரே புலம்பல், ஹீரோயின்களை காப்பாற்றணும், இன்னொரு குரூப் போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின்மே கரெக்டா வந்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஹெட் கிட்ட ஹீரோ வந்திருந்தாங்க, அவங்க என்னை விடவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெளியில ஹீரோ உட்காந்துட்டு இருக்க அந்த பிளேஸ்க்கு ப்ளூ பர்ட் போறாங்க. திரும்ப திரும்ப நீ இப்படி அவங்களுக்கே தெரியாம தான் காப்பாற்ற போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, லாஸ்ட் ஜென்மத்திலே நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிருந்தோம். என்னதான் அவள் வசதியாக வாழ்ந்தாலும் என்னை மறக்க முடியாமல் பயங்கரமாக கஷ்டப்பட்டா. அதனால இந்த டைம் அவள் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ண போகிறேன், அதான் அவளுக்கு தெரியாமலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நடந்த விஷயத்த எல்லாத்தையும் பற்றியும் ஹீரோயின் வந்து ப்ளூ பேர்ட் கிட்ட தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளூ பேர்ட் போனதுக்கப்புறமா ஹீரோவை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க. என்ன ஃபீலிங்ஸ் இது அப்படின்னு. ஹீரோயினுக்கு ஹீரோ முகமே தெரியாமல் கனவுல வராங்க. இப்போ பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீலிங்ஸ் வருது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்றதை பார்ப்போம்.
இப்போ ஹீரோ வந்துட்டு பனிஷ்மெண்ட்டா தண்டர் ஸ்ட்ரைக் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து அட்டாக் பண்ண போயிருந்திருப்பாங்க இல்லையா? அப்பவே வந்து ஹீரோயின் இறக்க வேண்டியது. ஸோ ஹீரோ தான் காப்பாத்தி இருந்திருப்பாங்கல்ல. ஹீரோயினோட விதியே இப்ப மாத்திட்டாங்க. ஸோ அதுக்காக தான் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பா ஹீரோயின் வந்துட்டு அந்த கிரவுன் பிரின்ஸோட பிளேஸ சர்ப்ரைஸா அட்டாக் பண்றாங்க. ஃபைனலா கிரவுன் பிரின்ஸ் கழுத்திலே கத்தி வச்சிடுறாங்க ஹீரோயின். அப்போ கிரவுன் பிரின்ஸ் சொல்றாங்க, எதுவுமே நான் வேணும்ட்டே பண்ணல. எனக்கு வந்து என்னோட அப்பா கொடுத்த ஆர்டர் தான். நம்ம 2 கண்ட்ரியுமே வந்துட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு போலாம். நான் வந்து என்னோட அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசுறாங்க இந்த கிரவுன் பிரின்ஸ். ஹீரோயினுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் முன்னாடி போறேன், நீங்க வாங்க நம்ம கேம்ப்ல போயிட்டு இந்த நெகோசியேஷனை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி போறாங்க. அப்படி போனதும் இந்த கிரவுன் பிரின்ஸ் திரும்பவும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு ஷார்ப்பா நிடில் மாதிரி இருக்கு, அதை ஹீரோயின் கிட்ட போட ஹீரோயின் அதை மிஸ் பண்ணி அவங்களோட வாளை வச்சு அதை ரிட்டர்ன் அனுப்புறாங்க. அது ஸ்ட்ரெயிட்டா இந்த கிரவுன் பிரின்ஸோட ஒரு கண்ணுலே போய் குத்திக்குது. இதுக்கப்புறம் பேச்செல்லாம் இல்ல, வீச்சு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. ஸோ கிரவுன் பிரின்ஸோட கண்ணை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கண்ணை காப்பாற்ற முடியல, பயங்கர டேமேஜ் ஆகிடுச்சு. இதனால ஹீரோயின் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. டாங்லோ அரசர்கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் வருது. இவ்வளோ வருஷமா நம்ம 2 கண்ட்ரியுமே வந்து சண்டை போட்டுட்டு தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வின் சிட்டி அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்க. ஹீரோயினுக்குலாம் பயங்கர சந்தோஷம். அவங்களோட அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்க அப்பா கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயம்லாம் கேட்டு கிரவுன் பிரின்ஸ் பயங்கர கடுப்புல இருக்காங்க. ஸோ ஜின்ன்ற ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க. அவங்க ஒரு பொண்ணு. அவங்களோட கையை எடுத்து அவங்களுக்கு அடிப்பட்ட கண்ணில் வச்சு அழுத்துறாங்க. இப்போ நான் எப்படி கத்துறனோ அதே மாதிரி அந்த ஹீரோயின் வந்து கஷ்டப்பட்டு நீ சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க. சூப்பர்வைசர் ஹீரோக்காக பயங்கரமா மெடிசன்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா என்னோட வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு பர்சனை நீ காப்பாத்திருக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ யார் அது, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயின் தான், அவளை தான் நான் ஒன் சைடா லவ் பண்றேன், மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்குலாம் அதை கேட்கும் பொழுது பயங்கர ஜலசா இருக்கு. ஹீரோயினுக்கு தான் போன ஜென்மத்துல நடந்தது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கனவா வருது இல்லையா? ஸோ அதுல டிராகன் இருக்க மாதிரி வந்திருக்கும். அதை தான் ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு ப்ளூ பேர்ட் வந்து வாங்க வாங்க ஃபேஷியல் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட ஹீரோலாம் தலை தெறிக்க ஓடுறாங்க. அவங்களுக்கு இந்த ஃபேஷியல் இந்த மாதிரி கேர்லி திங்ஸ்லாம் பிடிக்காது. அங்கே பேப்பர் கசக்கி கசக்கி இருக்கும், அதை எடுத்து பார்க்கும்பொழுது டிராகன் இருக்கு. இந்த விஷயத்த வந்து சூப்பர்வைசர் பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு டிராகன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால டிராகன் இருக்க மாதிரி பட்டம் செஞ்சு எடுத்துட்டு வராங்க. ஆமா, எனக்கு டிராகன் பிடிக்கும்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் பொழுது, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது மூலியமா தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே பயங்கரமா யோசிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம கனவுல பார்த்தது இந்த டிராகன் கிங் எல்லாமே வந்து இந்த சூப்பர்வைசரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பட்டம் விட்டுட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்ல தான் ஹீரோவுமே இருக்காங்க. அப்போ வந்து மணல்லாம் பறக்க அங்க இருந்து சூப்பர்வைசர் போறாங்க. அப்போதான் ஹீரோயினுக்கு தெரியற மாதிரி மேல பறக்குறாங்க. ஹீரோ எல்லாம் பார்த்து பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க. அதுலயும் இப்பதான் சூப்பர்வைசர் போனாங்க, உடனேவே வந்து டிராகன் வந்துருச்சு. அப்போ சூப்பர்வைசர் தான் டிராகன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோயின்மே நீ தானே டிராகன் கிங், எனக்கு தெரியும், நீ வந்து இல்லாதப்பதான் இந்த டிராகன் வருது அப்படிங்கிற மாதிரி சூப்பர்வைசர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா சூப்பர்வைசர் பேசுறத வச்ச ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது இவங்க வந்து டிராகன் கிங் கிடையாது அப்படின்றது. இப்போ ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கனவுல வந்து ஃபுல்லா சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஹீரோ இருக்காங்க. ஸோ அவங்கள திருப்பி பார்க்கும் பொழுது ஹீரோயின் ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ நம்மளை காப்பாத்தினவங்க தான் டிராகன் கிங்கா அப்படின்னு. ஹீரோயினை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை அனுப்பிச்சிருந்துருப்பாங்கல்ல, ஜின் அந்த கிரவுன் பிரின்ஸ், அவங்கள தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு பிரின்சஸ்க்கு அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. இந்த பசில் என்னால் சால்வ் பண்ணவே முடியல அப்படின்னு பிரின்சஸ் கொடுக்க இவங்களுமே சால்வ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறாங்க, சின்ன வயசில் ஒரு பொண்ணு கூட இந்த பசில் சால்வ் பண்ண மாதிரி. இந்த சின்ன பொண்ணுங்க யாருன்றது தெரியல. இப்போ ஹீரோயின் வந்துட்டு டாங்லோ அரசரை கிரீட்டிங்ஸ் பண்றதுக்காக வராங்க. வரும்பொழுதே கெத்தா தான் இருக்கு. அங்க இருக்க ஒரு பர்சன் நினைக்கிறாங்க இவங்க யங்கா இருக்காங்க, இருந்தாலுமே எந்த பிளேஸ்க்கு எப்படி நடந்துக்கணும்ன்றது நல்லாவே தெரியுது அப்படின்னு பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட கண்ட்ரியோட நிதியமைச்சர் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க இந்த ஜின்னு. ஹீரோயினோட கண்ட்ரியை பொறுத்தவரையும் மிலிட்ரியில இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா திரும்பவும் அவங்கள வந்து அந்த மிலிட்ரிக்குள்ள ஜாயின் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட்
பனிஷ்மெண்ட் இருக்கும். அப்படிதான் அந்த நிதி அமைச்சரோட பையனுமே வந்துட்டு அந்த கண்ட்ரியை விட்டு வெளியில அனுப்பிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு ஹெல்ப்க்கு கூப்பிட்டா நல்லா இருக்குன்ற மாதிரி ஜின் யோசிக்கிறாங்க. ஸோ அந்த நிதி அமைச்சருமே ஒத்துக்கிறாங்க. இப்போ ஜின்னை காமிக்கிறாங்க, முடியாம இருக்காங்க, என்ன ஆகுதுன்னே தெரியல, உடம்பு ஃபுல்லா ரேஷஸ் ஆகுது. அந்த பிளேஸ்க்கு கிரவுன் பிரின்ஸ் போறாங்க. அவங்கள எழுந்து நிக்க சொல்லி ஒரு பில்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நார்மல் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோயினா பழி வாங்கணும்னு சொல்லி இருந்திருப்பாங்க, இன்னுமே வந்து அந்த வேலை நடந்திருக்காது. ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட் தான். இப்போதான் ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்குறாங்க, சின்ன வயசுல நடந்தது. இந்த ஜின் குட்டி வயசுல இருக்காங்க. அப்போதான் வந்து இந்த கிரவுன் பிரின்ஸை பார்த்துருக்காங்க. கிரவுன் பிரின்ஸ் வந்து உன்னோட அப்பாவை கொன்னதே இந்த கண்ட்ரியை சேர்ந்தது, அதாவது ஹீரோயினோட கண்ட்ரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருந்திருப்பாங்க. ஜின் மயக்கத்துல இருக்கும் பொழுது ஒரு பாய்சன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பாய்சன் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ரேஷஸ்லாம் கொண்டுட்டு வரும், டயர்டா ஃபீல் பண்ணும். அதுக்கான பில்ஸ் தான் இந்த மாதிரி கிரவுன் பிரின்ஸ் கொடுத்து இவங்கள கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ஹீரோயின் கண்ட்ரி தான் உனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. ஹீரோ தான் வந்து டிராகன் கிங் அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அவங்களுக்காகவே முன்னாடி ஜென்மத்துல போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு வந்து காமிக்கிறாங்க. ஹீரோக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வருது, பட் இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணல. இந்த விஷயத்தினால ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ மேல கொஞ்சம் கோபத்துல தான் இருக்காங்க. இப்போ ப்ளூ பேர்டும் லூ ஃபேங்கிங்கோ காமிக்கிறாங்க. வழக்கம் போல ப்ளூ பேர்ட்காக லூ ஃபேங்கிங் வித்தியாசமா சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வராங்க. லூ ஃபேங்கிங் ப்ளூ பேர்டையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மீட்டியர் மார்க்கையும் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஓல்டு மெமரிஸ் ஞாபகம் வருது. லூ ஃபேங்கிங் பயங்கர அடிபட்டு இருக்காங்க. அப்போ யாரோட சோலோ ஏதோ ஒரு போர்ட்டலுக்குள்ள போகிற மாதிரி இருக்கு. ப்ளூ பேர்ட்லாம் கிஸ் பண்ண தான் வராங்களோ அப்படின்னு நினைச்சு கண்ண மூடிட்டுலாம் நின்றுட்டு இருக்க லூ ஃபேங்கிங் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ப்ளூ பேர்ட்லாம் கடுப்பாக்கிடுறாங்க. இந்த மீட்டர் மார்க் உங்களுக்கு பிடிக்கும் தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு இங்க இருந்து போறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. மார்க்கெட் பிளேஸ்ல ஜின் சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கும் ஜின்க்கும் சண்டை போடுற சிச்சுவேஷன் வந்துடும். அப்படி அவங்க பார்த்துக்கும் பொழுதுதான் இவங்க ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னே தெரிய வருது. ஒரு பசில் வந்து பிரின்சஸ்க்காக ஜின் சால்வ் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்களே, அப்போ கூட ரெண்டு சின்ன பசங்க இருந்திருப்பாங்கல்ல, அந்த ரெண்டு பொண்ணுங்களே இவங்க ரெண்டு பேர் தான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் அந்த கண்ட்ரியோட ஜெனரல்ன்றது ஜின்க்கு தெரியாது, அதை ஹீரோயின் சொல்லவும் இல்லை. அதாவது ஜின் வந்து கொலை பண்ண வந்ததே இவங்கள தான் அப்படின்றது ஜின்கே தெரியல. பிரின்சஸை பார்க்கறதுக்காக ஹீரோயின் போயிருந்திருப்பாங்க. அப்போ அந்த பசிலை பார்க்க இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்கும்பொழுது இது வந்து எனக்கு ஜின் தான் சால்வ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜின் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கா ஹீரோயின் பார்க்க அந்த பிளேஸ்க்கு ஜின் வராங்க. ஜின் வந்துட்டு ஹீரோயினை ஜென்ரலோட காஸ்டியூம்ல பார்க்க ஷாக் ஆகிடுறாங்க. பிகாஸ் இவங்க தான் ஜென்ரல்ன்றது ஜின்க்கு தெரியாது இல்லையா, இவங்க தான் கொலை பண்ண வந்திருக்கோன்றதும் தெரியாது. இப்போதான் அவங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல், நான் மெய்டு, ஸோ நமக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீ வந்து எப்பவுமே எனக்கு ஃப்ரெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. கிரவுன் பிரின்ஸ் அந்த கண்ட்ரிக்கே வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட சோல்ஜர் 4 பேர் இறந்துருப்பாங்க. அவங்க இறந்தவங்களோட கையில் வந்து ஹீரோயின் கண்ட்ரியோட பேட்ச் இருக்கும். ஸோ ஹீரோயின் தான் இவங்களை கொலை பண்ணியிருந்திருப்பாங்க, அதாவது கிரவுன் பிரின்ஸை சாகடிக்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு அசியூம் பண்ணுறாங்க எல்லாரும். ஸோ ஹீரோயின்மே சொல்கிறாங்க இது ஆக்சுவலாக கமாண்டிங் பேட்ச் கிடையாது, இது வந்து நார்மல் பேட்ச், எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனை தேடுறாங்க. அங்கே நிறையா பேட்சே இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரிக்கு வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா அந்த பேட்ச் யூஸ் பண்ணி விசிட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நார்மல் பேட்ச் தான். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறாங்க. சரி, ஹீரோயின் வந்து மர்டர் பண்ணலாம், அப்போ இவங்க 4 பேரையும் யார் மர்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பற்றி யோசிக்கிறாங்க. இப்போ ப்ளூ பேர்டை காமிக்கிறாங்க. அவங்க வந்து லூ ஃபேங்கிங் என்னோட மீடியா மார்க் பார்த்து தான் போயிட்டாங்க, அவங்களுக்கு இது பிடிக்கல, நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நைஃப் யூஸ் பண்ணி அந்த மீட்டியர் மார்க்கை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அங்கேருந்து ரத்தம் வருது. இதை வந்துட்டு லூ ஃபேங்கிங்கால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ப்ளூ பேர்ட்க்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வந்தால் ப்ளூ பேர்ட் மயங்கி கெடுக்கிறாங்க. அவங்கள உள்ளே கூப்பிட்டுட்டு போயிட்டு அவங்களோட மேஜிக் பவர்ஸால அந்த ஊண்டியுமே சரி பண்ணுறாங்க. லூ ஃபேங்கிங் அசிஸ்டன்ட் கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க, யார் இவளை என்ன பண்ணியிருந்தாலும் எனக்கு அவங்க அங்கே முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணது தெரியாம வேற யாராவது பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நினைச்சு தேடி சொல்றாங்க. அந்த பிளேஸ்க்கு ஹீரோயின் வர ஹீரோ சொல்றாங்க இவங்க 2 பேரும் கமிட்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அது எப்படி உனக்கு தெரியுது எனக்கு ஏன் தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் ஒர்க்கில் பிஸியாக இருந்தீங்க, இப்போதான் நடந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாளிச்சுட்டு இருக்காங்க. லூ ஃபேங்கிங் ப்ளூ பேர்டோட கை பிடிச்சிருப்பாங்க. ஏய் கையெடு முதல்ல, நீ வந்து அவகிட்ட அட்வான்டேஜே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி லூ ஃபேங்கிங்கை மிரட்டிட்டு இருக்காங்க ஹீரோயின். ஸோ இதோட இந்த பார்ட்மே முடியுது. நெக்ஸ்ட் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன்லைன் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் ஃபோனை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட பார்க்கும்பொழுது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாட்டா, பாய்.